வாங்க கைஸ், சின்சானோட அட்டகாசமான அலப்பறைகளை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ. நம்ம டிவியாவது பார்க்கலாம். இன்றைய வானிலை அறிக்கையை கேட்போமா? இன்று நமது வானம் மேகமூட்டத்தோடு இல்லாமல் தெளிவாக காணப்படும். மழையை பற்றி பயமே இல்லாமல் வெளியே செல்லலாம். என்ன டார்லிங்? கண்டிப்பா டார்லிங். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வானத்தை பார்த்தா அப்படிதான் நடக்கும்னு நினைக்கிறேன். சரி, உனக்கு எந்த கிளைமேட் பிடிக்கும்? என்ன கேக்குறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதானே எனக்கு பிடிக்கும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? எனக்கு பிடிக்கிறதுலாம் இருக்கட்டும், உனக்கு என்ன பிடிக்கும்? சரி, நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன். நாளைக்கும் இதே மாதிரி வெயில் அடிச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எருது கிக்கு, நீ தாண்டி மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு. நாளைக்கு இதே மாதிரி கிளைமேட் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உடம்பு வந்துட்டு இருக்கு, இந்த நேரத்துல இப்படி ஒரு ஆடா? நீ ரொம்ப அழகா பேசுற தம்பி. அக்கா, உங்க பேரை நீங்க சொல்லவே இல்ல பாத்தீங்களா? என் பேரு சாவாகாயோவா? நல்ல மங்களகரமான பேரு. ஷின்சான், உன் பேரு கூட ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. நீரா நீரா நீரா. அக்கா, நீங்க டெய்லி இந்த ரூட்ல தான் வாக்கிங் போவீங்களா அக்கா? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு மேல நான் என்னத்த சொல்றது? அப்பா, மூக்குல ஊத்துது, தொடச்சுக்கோங்கப்பா. உங்க அம்மாவை பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறது இல்ல. போய் சொல்லுனா, நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. அவங்க எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வரதா போறாங்க. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நைனா, என்ன சொல்லு? அந்த பேப்பர் தலைகீழ இருக்கு. அத்தாடிய மவந்தானே அசகாய சூரன். உடனே நம்புவீங்களே? கொஞ்ச நேரம் பேசாம இரு. என்ன பார்த்தா? ஷின்சான், சாப்பிடும் போது இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்து. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நான் அப்படிக்கா போனது எங்க அம்மா வந்து இதே கேட்பாங்க. கூட்டின போவேன் ஜிப்ல வச்சு கட்டின பொண்டாட்டி. அவங்க டாக்டர் நாம வரவே பாங்க முன்னோட்ட மாமியா. அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. அதெல்லாம் நாங்க பாத்துப்போம். நீங்க வரும்போது நான் கேட்ட மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் புடிச்சிடுவாங்க. எது வாங்கணும் எது வாங்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் சொல்றத நீ கேளு. மரியாதையா நான் வரத்துக்குள்ள இந்த இடத்த சுத்தம் பண்ணி வை. இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. ஏனாண்டி நீங்க இவங்களுக்கெல்லாம் பயப்படுறீங்க? நோகராங்கல், உங்களுக்குள்ள இருக்கிற வீரம் எங்க போச்சு? வாடகை வீட்டுல வீரனுக்கெல்லாம் இடம் இல்ல. என்னமோ இவர் சொந்த வீட்டுல இருக்கும்போது சூரப்புலியா சுத்துற மாதிரி கேக்குறீங்க. எங்க அம்மாவுக்கு இமாவாரி மட்டும்தான் தேவை. அவங்களுக்கு அவன் மேல மட்டும்தான் பாசம். ஒரு ஜூஸ் குடுக்கறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லைல்ல. நானே என்ன கவனிச்சுக்கிறேன். மிஸ்டர் ஷின்சான் மோகாரா, ஏன் இப்படி புலம்புறீங்க? காருக்குள்ள எவ்வளவு குப்பை இருக்கு. நைனா, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கே. எனக்குள்ள நான் இருக்கா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்ல. நான் கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? வேணா கொடுங்க, நான் கிளீன் பண்றேன். அதெல்லாம் தேவையில்ல. ஆணியா புடுங்க வேணாம். என்ன டைம் முடிஞ்சிருச்சா? மறுபடியும் போய் காசை போட்டாகணுமா? ஷின்சான், இதை இப்படியே புடிச்சுக்கோ. நான் டைரி எழுதினாமா கசாமா என் ஃப்ரெண்டா இருப்பானாமா. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நீங்களே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கம்மா. நான் கசாமா கிட்ட ஃப்ரெண்டா இல்லனா நேனி மசாவுபோ இவங்க எல்லாம் அவனை மதிப்பாங்களா? அதனாலதான் கசாமா மனசு கோணக்கூடாதுன்னு டைரி எழுதிட்டு இருக்கேம்மா. அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்குமே. நான் கூட சின்ன வயசுல இந்த மாதிரி எல்லாம் எழுதியிருக்கேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதெல்லாம் இருந்துச்சாமா?
உன்னை பார்க்க நேனி வந்திருக்கா. ஷின்சான், நீ வீட்ல வெட்டியா தான் இருக்கியா? இல்ல பிஸியா உருண்டுட்டு இருக்கேன். அப்ப வெட்டியா தான் இருக்கேன்னு சொல்லு. என்ன வெட்டியா இருக்க கெட்டியா இருக்கேன்னு? நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்தேன் தெரியுமா? கீழே உருள்றதுல ஒரு வேலையா ஷின்சான்? ஏன் புள்ள முக்கியமான வேலையை வச்சுட்டு எவனாவது கீழே உருளுவானா? அப்ப ஏதோ ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருந்த நீ, அது என்னது? முக்கிற வேலையெல்லாம் நாங்க காலையிலேயே முடிச்சாச்சு. என்னாச்சு செல்லம்? குடிச்சிரு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்தாடா, குடிச்சா நல்லது. நைனா, நான் என்ன ஹெல்ப் பண்ணவா? ஒண்ணும் தேவையில்லை, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். என்னப்பா நீங்க ஹீமா வரைக்கும் மட்டும்தான் ஜூஸா? எனக்கு அதுல இல்லையாப்பா. இந்த கும்பளைங்களே இப்படித்தான். எங்க அம்மா எதுக்கு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? இந்த மனுஷாக்க மேடம் மட்டும் வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா நல்ல என் கூடவே ஹாஸ்பிட்டலுக்கு இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கெடுத்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அந்த டாக்டர் நாய் கடிக்க போது பாரு. அடடா, பாலை குடிக்கிறதுக்குள்ளயுமே தூங்கிட்டாளே. எவ்வளவு நிம்மதியா தூங்குறா. சின்ன குழந்தைங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. I am going. வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லணும் ஷின்சான். ஷபாய், என்ன ஓட்டம் என்ன ஓட்டம். இந்த மசாவு பையனை துரத்தி எனக்கு தொண்டை தண்ணியே வத்தி போச்சு. இப்படி ஆட்டம் போட்டா டயர்ட் ஆகாம ஹீமா வரி நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. சத்தம் போட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. முடிச்சிடலாமா? நான் என்ன பண்ணாலும் என்னால தைரியமா இருக்க முடியல. அதேதான், நான் என்ன பண்ணாலும் என்னாலயும் படிக்க முடியல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்பவே இவ்ளோ பயந்தீங்கன்னா அப்புறம் எதிர்காலத்துல உங்களால எதுவுமே சாதிக்க முடியாம போயிடும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இந்த கண்ணாடி இல்லாம எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? Hey, I am talking about your future யா. ஏன் முறைக்கிறாங்க? ஆக்சுவலா இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? சூப்பரா இருக்குக்கா. பயப்படாத, பயப்படாதா. நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் கேப் விடாம டான்டான்னு பதில் சொல்லுங்க. இந்த பையன் இங்க என்ன பண்றான்? என் கேள்விக்கு கரெக்டா பதில் சொன்னா புளி முட்டாய் தருவேன்.